சில சமயம் நீங்கள் எப்படியாவது இப்படி யோசிச்சிருக்கீங்களா? நம்ம மனுஷங்களால் திங்க் பண்ண முடிஞ்ச இல்லை இமேஜின் பண்ண விஷயங்கள் தான் ஃப்யூச்சரில் ஒரு புது விஷயமாக கண்டுபிடிக்கப்படுது. நம்மளால் திங்க் பண்ணவே, நம்மளால் இமேஜினே பண்ண முடியாத விஷயத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, அதை உருவாக்க முடியாது. அதனால நீங்கள் காண்கிற ஒவ்வொரு கனவுகளும், ஒவ்வொரு இமேஜினேஷனும், உங்களுடைய ஒவ்வொரு கற்பனை திறனுமே கண்டிப்பாக அதை செயலோட கொடுக்க முடியும். ஃப்யூச்சரில் நீங்கள் அதுக்காக இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது மாதிரியான ஒரு சின்ன செயல் வடிவம் இல்லை ஒரு சின்ன கற்பனை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஆசைப்படுறேன். ஸோ ஒன்ஸ் நிக்கோலா டெஸ்லா சொன்னார், இஃப் யூ வாண்ட் டு அன்ரிவீல் த சீக்ரெட்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ், திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் மேட்டர், எனர்ஜி, வைப்ரேஷன் அண்ட் ஃப்ரீக்வன்சி. எனர்ஜி, வைப்ரேஷன் இல்லை ஃப்ரீக்வன்சியில் திங்க் பண்ணுங்கள். அதில் இந்த யூனிவர்ஸ்க்கான சீக்ரெட்டை கண்டிப்பாக ரிவீல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த யூனிவர்ஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஒவ்வொன்றுமே ரொம்ப ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. இப்படி தான் ரொட்டேட் ஆகணும், ஒரு மனுஷன்னா இப்படி தான் படைக்கப்படணும், உனக்கு இந்த ஆர்கன்ஸ்லாம் பர்ஃபெக்ட்லி ப்ளேஸ் ஆகணும், ஒரு பிளானட் எத்தனா இங்கே இந்த சீசனில் மழை பெய்யணும், இந்த சீசனில் வெயில் அடிக்கணும், இந்த மரத்துக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, ஒரு மனுஷனுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, அவனுடைய விரல் ரேகை, அந்த கை ரேகை பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சேமாக இருக்காது, எல்லாத்துக்குமே ரொம்ப யூனிக்காக இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்க கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா ஃப்ரீக்வன்சி, இந்த வைப்ரேஷன்ஸ். மனுஷங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க, அவங்க நினைக்கிற ஒரு விஷயம் அவங்க தாட்ஸ் பிரெயின் சிக்னல்ஸாக கம்யூனிகேட் ஆகி நம்மளுடைய டங்க், ஜா, அப்புறம் உதடு, இந்த மாதிரியான விஷயங்களால் ஒரு 100 மசில்ஸை நம்ம அங்கிட்டும் இங்கிட்டும் அசைச்சு ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு வார்த்தையை உச்சரிக்கிறோன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த மசில்ஸ், டங்க்கு, அந்த லிப்ஸ்லாம் ஒரு மாதிரி ஷேப் மாறும். இப்போ அம்மா அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி நம்ம முன்னாடி இருக்க காற்றுல இருக்க அந்த மாலிகூல்ஸ் மேலே மோதும். அந்த மாலிகூல்ஸ் அந்த எனர்ஜியை கெயின் பண்ணிவிட்டு அந்த மாலிகூல்ஸில் இருக்க எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணிகிட்டு இருக்கும். ஓகேவா? அது கேரி பண்ணிவிட்டு வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி ட்ராவல் ஆகும். ஸோ பக்கத்தில் இருக்க ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான் மேலே கொலைட் ஆகும். ஸோ இப்போ அந்த இன்ஃபர்மேஷன் அங்கேருந்து அங்கே ஷேர் ஆகும். அப்படியே அங்கங்கே போய் பக்கத்தில் கேட்குறவனுக்கு அந்த காதில் போகும்போது அந்த இன்ஃபர்மேஷன் அவனுக்குள்ளே ரிசீவ் ஆகும். அதை ஹியூமன் பிரெயின் டீகோட் பண்ணி இந்த வார்த்தை தான் அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப 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 ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ் நடந்து முடிஞ்சிடும். பட் என்னோட புது கற்பனை திறன் என்னென்னா, நம்ம மனுஷங்க பேசுகிறத மட்டும்தான் நம்மளால் டீகோட் பண்ண முடியுமா? நம்ம விலங்குகள் பேசுகிறதையும் கேட்குறோம், ஒரு நாய் கத்துறதையும் நம்மளால் கேட்க முடியும், ஒரு பூச்சி கத்துறதையும் நம்மளால் கேட்க முடியும், ஒரு குருவி கத்துறத கூட நம்மளால் கேட்க முடியும். பட் அதுங்க என்ன சொல்ல வருதுங்க அப்படிங்கிறத நம்மளால் டீகோட் பண்ண முடியாது. ஏன் நம்மளால் டீகோட் பண்ண முடியலை? ஏன் அப்படின்னா, இப்போ உங்களால் உங்களுடைய தாய்மொழி தமிழ்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியுது அப்படின்னா, நீங்கள் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ABCDEFGH அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் கற்றுக்கிட்டே வருவீங்க. ஒரு சமயத்துக்கு மேலே உங்களால் நல்லா இங்கிலீஷ் பேசவும் முடியும், இன்னொருத்தவங்க பேசுறதை புரிஞ்சுக்கவும் முடியும். அப்போ உங்கள் பிரெயினால் அந்த விஷயத்தை டீகோட் பண்ணவும் முடியும். நேச்சுரலாக நீங்கள் பிறக்கும்போது அந்த நாலேஜ் உங்களுக்கு இல்லை, இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை. பட் நீங்கள் அதை கற்றுக்க உங்களால் பிரெயினால் அதை டீகோட் பண்ண முடியுது, இதுக்கு இதான் மீனிங் அப்படின்னு. அதே மாதிரி ஏன் பறவைகள் பேசுகிறது, விலங்குகள் பேசுகிறது நம்மளால் டீகோட் பண்ண முடியாது? அது சாத்தியம். எப்போ சாத்தியம்னா, நம்ம பேசுகிற அந்த பாஷைகள், மொழிகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்குது. அது என்னென்னா ஒரு வார்த்தை உச்சரிக்கிறோன்னா அது அந்த மாலிகுல்ஸை ஒரு வகையாக வைப்ரேட் ஆகும். இது மாதிரி நம்ம ஒவ்வொரு மாலிகுலும் நம்ம ஒவ்வொரு வார்த்தை உச்சரிக்கிற வார்த்தைக்கும் எப்படி அது வைப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். அதேமாதிரி அந்த பறவை கத்துறதோ, ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் பறவை நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டுக்குருவி எடுத்துக்கிட்டோன்னா அதுங்க கத்துற சவுண்டை நம்ம ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம அனலைஸ் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் அனலைஸ் பண்ணணும். அதோட ஆட்டிடியூட்ஸையும் அதோட பிஹேவியர்ஸையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா மனுஷங்களால் பேச முடியாட்டியும், இன்னொருத்தவங்க பேசுகிறதுனால புரிஞ்சிக்க முடியாட்டியும், ஒரு சைனீஸ் நம்மகிட்ட பேசுகிறாங்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாட்டியும் அவங்க சைகைகள் மூலியமாக நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் பறவைகளுக்கு அந்த வாய்ப்புகள் கிடையாது. அவங்களுடைய பாடி லாங்குவேஜஸ் மூலியமாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். சில பறவைகள் ஏதாவது ஆபத்தை உணர்த்தணுன்னா வேகமாக தான் ரெக்கையை அடிச்சுக்கிட்டு பக்கத்தில் ரொம்ப சத்தமாக ஒரே பர்டிகுலர் சவுண்டை ரெசம்பிள் பண்ணும். அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம நோட் பண்ணி அந்த விஷயத்தை நம்மளால் டீகோட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த நேச்சரோட சீக்ரெட்டை நம்மளால் அன்ரிவீல் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க ஹியூமன்ஸ் தான் இருக்கிறதுலே ஒரு ஹையஸ்ட் சிவிலைசேஷன், பூமியில் இருக்கிறதுலே ரொம்ப அறிவான ஒரு உயிரினம், அவனால் சுயமாக சிந்திக்க முடியும், அவனுக்கு உணர்வுகள் இருக்குது, அவனால் யோசிக்க முடியும், அவனால் சில விஷயங்கள் செய்ய முடியும், அவனால் கற்பனை பண்ண முடியும்னு யோசிச்சுட்ருக்காங்க. பட் இதெல்லாம் நம்ம மூளைக்கு நம்ம மூளையால் திங்க் பண்ண முடிஞ்சது தான் இது. நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு நம்ம மூளை நம்ம நினச்சிட்ருக்கோம், அவ்வளோதான் நம்ம அனலைஸ் பண்ண வரைக்கும்.
பட் உண்மையிலேயே நம்மளுடைய அறிவான நம்மளோட சக்தி வாய்ந்த நம்மளோட நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச உயிரினங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காக்ரோச்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய நியூக்ளியர் ஃபிஷன் நடந்தால் கூட, ஒரு அணுகுண்டு போட்டால் கூட வந்து மண்ணுக்குள்ளே போகும்போது அதை வந்து உயிர் காப்பாற்றிக்க முடியும் ஒரு கரப்பாம்பூச்சினால அப்படிங்கிற சில ரிசர்ச்லாம் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி இந்த இயற்கையில் பிறந்த ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட சிறப்பம்சம் இருக்கும். அதை இன்கேஸ் அவங்களோட நேச்சுரல் லாங்குவேஜ் நம்மளால் டீகோட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நம்ம நேச்சுரல் அல்டிமேட் சீக்ரெட்டை வந்து நம்மளால் பிரேக் பண்ண முடியும். நமக்கு தெரியாது நம்ம இந்த பூமி எப்போ உருவானது, அது யார் உருவாக்குனாங்க, இல்லை எப்படி உருவாச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அந்த பூமியில் வாழ்கிற வேற ஒரு உயிரினத்துக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதுங்க என்ன தான் சொல்ல வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ ஹோப் தட் இந்த ஐடியாவை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுவோம். சனி எஃப்எம் முகேஷ். பபாய்.